என்ன பாவா அப்படி பாக்குற? இந்த இடத்துல இந்த நேரத்துல நான் வருவேன்னு எதிர்பார்க்கலல்ல. இவ எப்படி இங்க வந்தா? இவ என்னையும் துளசியும் பார்த்தானா அவ்வளவுதான். உடனே அம்மாவுக்கு நியூஸ் போயிடுமே. என்ன சத்தியவதி இந்த மாதிரி கேக்குற? உன்னை போய் நான் மறக்க முடியுமா? ஏய், எப்ப வந்தாலும் நீ சொல்லிட்டு தானே வருவ. இன்னைக்கு சொல்லாம வந்துட்ட, அதான் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிட்டமா. நீ எதுக்காக கன்ஃபியூஸ் ஆனன்னு நான் சொல்லட்டுமா? இவ கொடுத்த பணத்தை மறந்துட்டாளா இல்ல அத வாங்க வந்திருக்காளான்னு யோசிக்கிற இல்ல பாவா? இத பாரு சத்தியவதி, உங்ககிட்ட நான் பணம் கடனா வாங்கினத நான் மறக்கலம்மா. நீ என்ன தப்பா எடுத்துக்காத. அப்போ நான் உனக்கு பணத்தை கடனா கொடுத்தத நீ மறக்கலன்னு சொல்ற. அதுவே எனக்கு போதும் பாவா. ஆனா நான் போன் பண்ணும் போதெல்லாம் நீ என் காலை அட்டென்ட் பண்ணவே இல்லையே. என்ன பாவா, என்னை ஏமாத்தலான்னு பாக்குறியா? சத்தியவதி, நான் உன்னை சீட் பண்றேன்னு நினைக்காதம்மா. இந்த கொரோனால எனக்கு வருமானமே கிடையாது. அதனாலதான் உங்ககிட்ட வாங்கின பணத்துக்கு என்னால வட்டி கட்ட முடியலம்மா. ஓ, அதனாலதான் நீ என் போனை எடுக்கல இல்ல? அதானே பார்த்தேன். இங்க பாரு பாவா, நான் உன்கிட்ட கொடுத்த பணத்தை எல்லாம் திரும்ப கேட்க வரல. இந்த ஊர்ல உன்ன மாதிரியே இன்னும் கொஞ்சம் பேருக்கு வட்டிக்கு பணம் கொடுத்து வச்சிருக்கேன். அவனுங்களும் உன்ன மாதிரியே தான் வட்டியும் கொடுக்கல அசலையும் கொடுக்காம ஏமாத்திட்டு இருக்கானுங்க. நான் இங்க உன் வீட்ல ஒரு 2 நாள் தங்கி இருந்து இந்த கடங்காரங்களை பத்தின விஷயத்தை எல்லாம் சேகரிச்சுட்டு அவனுங்க கிட்ட நான் கொடுத்த பணத்தை வட்டி முதலமா வாங்க போறேன். ஐயோ போச்சு, இவ இங்கே தங்க போறாளா? இன்னைக்கு தான் நான் கஷ்டப்பட்டு துளசி இங்க தங்க வச்சிருக்கேன். இவ இங்க தங்கினானா அவ்வளவுதான். நான் போட்டு வச்சிருக்கிற பிளான் எல்லாம் வேஸ்டா போயிரும். இப்ப என்ன பண்றது? என்ன பாவா ரொம்ப யோசிக்கிற? உன் பொண்டாட்டி திட்டுவாளேன்னு பாக்குறியா? சரி, இந்த கெஸ்ட் ஹவுஸும் உன்னோட கண்ட்ரோல்ல தானே இருக்கு. நான் கொஞ்ச நாள் இங்கேயே தங்கிட்டு என் வேலையெல்லாம் முடிச்சிட்டு கிளம்பிடுறேன். சரியா பாவா? ஐயோ, இங்கே தங்க போறேன்னு சொல்றா. அப்ப நான் வெளியவே வர முடியாது போலயே. இல்ல சத்தியவதி, இது ஒரு பெரிய விஐபியோட கெஸ்ட் ஹவுஸ். இங்க ஆல்ரெடி 2 பேர் தங்கி இருக்காங்க. அவங்க 2 நாள் இங்க இருந்து போயிருவாங்க. அதுக்கப்புறம் நீ ஹாப்பியா தாராளமா இங்க தங்கிக்கலாம். சரி பாவா, எனக்கு கூட ஒரு 2 நாள் செகந்திராபாத்ல வேலை இருக்கு. அதெல்லாம் முடிச்சிட்டு நான் வந்துடுறேன். அப்பாடா, ஒரு வழியா சத்தியவதி பிரச்சனை சால்வ் ஆயிடுச்சு. தொல்லை ஒளிஞ்சுதுடா சாமி. சரி, நான் போயிட்டு வந்துடுறேன். சரிம்மா. பாவா சொல்லுமா. என் போன்ல சுத்தமா சார்ஜ் இல்ல. நான் உள்ள போய் ஒரு 1/2 மணி நேரம் சார்ஜ் போட்டுக்கிட்டுமா? போட்டுக்கமா. இன்னும் ஒரு 1/2 மணி நேரம் இவ கண்ணுல படாம இருக்கணுமே. ஐயோ, எனக்கு வீட்ல கொஞ்சம் வேலை இருக்கு. நான் பார்த்துட்டு உடனே வந்துடுறேன். சரி, வரும்போது ஸ்ட்ராங்கா காஃபி போட்டு எடுத்துட்டு வாங்க. கண்டிப்பா சுட சுட எடுத்துட்டு வரேம்மா. என்ன, எங்கேயுமே பிளக் பாயிண்டே இல்லையே. சரி, உள்ள இருக்கான்னு பாப்போம். என்னது இது? எங்கேயுமே பிளக் பாயிண்டே இல்ல. போன் வேற ஆஃப்ல இருக்கு. இப்ப என்ன பண்றது? பாவா உள்ள யாரோ கெஸ்ட் இருக்காங்கன்னு சொன்னாரு. அவர்கிட்ட கேட்டு பார்க்கலாம்.
ஐயோ அந்த துளசி வெளியே வராம இருக்கணும் கடவுளே. துளசி வெளியே வராம இருக்கணும் கடவுளே, நீதான் காப்பாத்தணும். என்னது இது, தூங்கிட்டு இருப்பாரோ? ஐயோ, நல்லா தூங்கிட்டு இருக்காங்க போலயே. இப்ப என்ன பண்ணலாம்? சரி, அந்த ரூம்ல இருக்கான்னு பார்க்கலாம். ஐயோ, துளசி ரூமுக்கு போயிடுவாளே, இப்ப என்ன பண்றது? சத்தியவதி, இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? இல்ல பாவா, இந்த இடத்துல பிளக் பாயிண்டே இல்ல. அதான் இவங்க கிட்ட கேட்டு சார்ஜ் போடலான்னு வந்தேன். சத்தியவதி, கெஸ்ட்டுகளை டிஸ்டர்ப் பண்ணாத. பக்கத்துல தெரிஞ்ச வீடு இருக்கு, அங்க போய் சார்ஜ் போட்டுக்கலாம். வா. அப்போ காஃபி? அட காஃபி தானம்மா, அங்க போய் சாப்பிட்டுக்கலாம். வா. நல்ல வேலை, பார்த்திருந்தா மாட்டி இருப்போம். This number is currently switched off. Please try again later. This number is currently switched off. Please try again later. என்னது? அந்த மினிஸ்டரோட பிஏ நம்பருக்கு ஃபோன் பண்ணா ஸ்விட்ச் ஆஃப்னு வருது. ஒருவேளை ஏதாவது மீட்டிங்ல இருப்பாரோ? கூகுள்ல ஏஜே ஹாஸ்பிட்டலோட நம்பரை கண்டுபிடிச்சு ஃபோன் பண்ணி மினிஸ்டரை பத்தி விசாரிச்சிடலாம். ஏஜே ஹாஸ்பிட்டல் நம்பரை கண்டுபிடிச்சு மினிஸ்டரை பத்தி விசாரிச்சா, ஐயோ நான் சொன்ன போய் வெளியே வந்துடுமே. பேசாம துளசி கிட்ட போய் உண்மையை சொல்லிடலாமா? என்னது, ஹைதராபாத்லயும் ஏஜே ஹாஸ்பிட்டல் பிரான்ச் நிறைய இருக்கே. சரி, ஏதாவது ஒரு நம்பருக்கு ஃபோன் பண்ணி பாப்போம். ஹலோ, ஏஜே ஹாஸ்பிட்டல்? ஐயோ, என்ன இவங்க தெலுங்குல பேசுறாங்க? Madam, I don't know Telugu. Please tell me in English. Madam, I understand only Tamil and English. English? Tamil. அப்பாடா, துளசி கஸ்டமர் கேர் நம்பருக்கு ஃபோன் பண்ணியிருக்கா. அது முதல்ல தெலுங்குல தான் பேசும். இவளுக்கு தான் தெலுங்குவே தெரியாதே. அப்பாடா, நல்ல வேலை. இவளால இனிமே மினிஸ்டரை பத்தி விசாரிக்கவே முடியாது.
துளசி, இந்தாம்மா உனக்கு டின்னர் கொண்டு வந்திருக்கேன். புஜ்ஜி அண்ணா, நீங்க எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணுமே. சொல்லுமா, என்ன ஹெல்ப்? இந்த மினிஸ்டர் பிஏவோட நம்பருக்கு ஃபோன் போவே மாட்டேங்குது. மினிஸ்டர் ஏதோ ஒரு ஏஜி ஹாஸ்பிட்டல்ல தான் அட்மிட் ஆயிருக்காங்க. நான் கூகுள்ல சர்ச் பண்ணி எல்லா நம்பருக்கும் ஃபோன் பண்ணி பார்த்தேன். ஆனா எல்லாருமே தெலுங்குல தான் பேசுறாங்க. எனக்கு ஒண்ணுமே புரியல. நீங்க அவங்க கிட்ட தெலுங்குல பேசி மினிஸ்டர் அட்மிட் ஆயிருக்கிற ஏஜி ஹாஸ்பிட்டல் எதுன்னு கேட்டு சொல்றீங்களா? இப்ப வேண்டாமா, நைட் நேரம் எந்த ஹாஸ்பிட்டல்னு தெரிஞ்சாலும் நாம் இப்ப போக முடியாது. அதனால காலையில நான் வந்ததும் கேட்டுக்கலாம். சரியாமா? அவங்க திரும்ப என் போனை எடுக்கட்டும். அவங்க உண்டு இல்லைன்னு பண்ணிடுறேன் பாருங்க. சரி, எனக்கு வெஜ் தானே வாங்கிட்டு வந்திருக்கீங்க? ஆமாமா, உனக்கு வெஜ் பிரியாணி, உள்ள இருக்கிற தம்பிக்கு நான்வெஜ் பிரியாணி. என்னது, உள்ள இருக்கிறது தம்பியா? தம்பியா? யாரோ வயசானவர்னு சொன்னீங்க. நான் வசமா மாட்டினேன். ஓ அதுவா, உள்ள இருக்கிறவரு வயசானவர் தாமா. அவர் பேர் ஏதோ தம்பின்னு சொன்னாரு. ஆசை தம்பிமா, ஆசை தம்பி. அதான் ஷார்ட்டா தம்பின்னு சொன்னேன். இதுல டின்னர் இருக்கு, நீ போய் சாப்பிடுமா. போமா, போய் சாப்பிடு போ. தம்பி சார், டின்னர் கொண்டு வந்திருக்கேன். என்னது, சிக்கன் பிரியாணி வாசனை வருது. நம்ம வெஜிடபிள் தானே சொன்னோம். ஐயோ, அந்த பெரியவரோட சாப்பாடை நமக்கு மாத்தி கொடுத்துட்டு போயிட்டாரே. இப்ப என்ன பண்றது? சரி, நாமளே போய் அவர்கிட்ட கொடுப்போம். புஜ்ஜிராவண்ணன் தான் போயிட்டாரு. வேற யாரு கதவு தட்டுறது? சார், சார். ஐயோ, துளசி தான் கூப்பிடுறா. இப்ப என்ன பண்றது? சார், சாப்பாடு பார்சல் மாறி போச்சு. ஏன் சாப்பாடு உங்ககிட்டயும் உங்க சாப்பாடு என்கிட்டயும் வந்துருச்சு சார். உங்க பார்சலை கொடுத்துட்டு என் பார்சலை வாங்க தான் நான் வந்திருக்கேன். கொஞ்சம் கதவை தரங்களேன் சார். நல்லா மாட்டின. உண்மையை சொன்னா கத்தி ஊற கூட்டிடுவாளே. இப்ப என்ன பண்றது? சார், நான் பேசுறது உங்களுக்கு கேக்குதா? ஒருவேளை இந்த பெரியவருக்கு தமிழ் தெரியாதோ? இல்லையே, அவர் பேர் ஆசை தம்பின்னு புஜ்ஜி அண்ணன் சொன்னாரு. கண்டிப்பா தமிழ் தெரிஞ்சிருக்கணும். சார், சார், கதவை தரங்க. என்னவரு எவ்வளவு தட்டினாலும் திறக்கவே மாட்டேங்கிறாரு. ஒருவேளை சாப்பாடு இருந்தாலும் சாப்பிட்டுருப்பாரு. ஐயோ, இன்னைக்கு சனிக்கிழமையாச்சே, நான் நான்வெஜ் சாப்பிட மாட்டேனே. சார், சார், கதவு தரங்க. கதவு தரங்க சார். என்ன சார், ரெஸ்ட் ரூம்ல இருந்தீங்களா? ஆமா மேடம்.
இந்தாங்க உங்களோட சாப்பாடு. என்ன அந்த ஆள் முகத்தையே காட்டல, கை மட்டும்தான் வெளியே வருது. யாரா இருந்தா என்ன, நம்ம பிரியாணியை நம்ம சாப்பிடுவோம். துளசி, நீ எப்படி இங்க? என்ன நீ என்னவே ஏமாத்திரியா? சாரி துளசி, நான் வேணும்னே போய் சொல்லல. என்னால சென்னையில வச்சு உங்ககிட்ட ஃப்ரீயா பேச முடியல, அதனால தான் ஹைதராபாத்துக்கு வர வச்சேன். உன் அக்கறை எனக்கு நல்லாவே தெரியும். எதுவா இருந்தாலும் அப்புறம் பேசிக்கலாம், முதல்ல சாப்பிடு. இல்ல துளசி, நான் பார்த்த உடனே எனக்கு பசியே எடுக்கல. நீ போய் சொல்ற. இல்ல துளசி, உங்ககிட்ட மட்டும் நான் எப்பவும் பொய் சொல்ல மாட்டேன். இதுவும் போய் தானே விஸ்வா. ஆனா நீ பொய் சொன்னாலும் எனக்காக தான் சொல்ற. அதனால உன் பொய் கூட எனக்கு ரொம்ப பிடிக்கும் விஸ்வா.